அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான ஹதீஸ் என்னென்னா, இன்றைக்கி தான் முதல் ஹதீஸ் சொல்ல போகிறோம். இது வந்து 6 இமாம்களின் வாழ்க்கை வரலாறு இருக்கிற முதல் ஹதீஸ். இதில் வந்து ஹர்ராங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பேர்ச்சம்பழ தோப்பு இருக்குது. அது 2 பேருக்கு சொந்தமானது, அன்சாரி அண்ட் சுபைர் அலி அல்லாஹன்கு. ஒரு பகுதி வந்து அன்சாரிக்கு, ஒரு பகுதி சுபைர் அலி அல்லாஹன்குக்கு. சுபைர் அலி அல்லாஹன்கு அவங்கக்கிட்ட வந்து கால்வாய், அதாவது நீர் பாய்ச்சறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. அன்சாரிக்கு வந்து அந்த வசதி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து இல்லாததுனால வந்து அன்சாரி வந்து சுபைர் அலி அல்லாஹன்கவை பார்த்து எனக்கும் தண்ணி பாய்ச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபைர் அலி அல்லாஹன் வந்து கொடுக்க மறுத்துருக்காங்க. கொடுக்க மறுத்தோன்னா 2 பேரும் சேர்ந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போய் தீர்ப்பு கேட்க போயிருக்காங்க. அப்போ வந்து முகமது நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுபைர் அலி அல்லாஹன்கவை பார்த்து உனக்கு தேவையான தண்ணீர் எடுத்துகிட்டு மீதி தண்ணியை வந்து நீங்கள் அவங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அன்சாரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உன்னுடைய அத்தை பையங்கிறதுனால தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தையை சொன்னோன்னே, அதாவது சுபைர் அலி அல்லாஹன் வந்து முகமது நபியோட அத்தை பையன். இப்படி அத்தை பையங்கிறனால நீ அவங்களுக்கு சாதகமாக நீ